எல்லோருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பேச போகிறோம். நாளைக்கு சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வரக்கூடிய 2 தீர்மானங்கள் அமைச்சர் ரமேஷ் மற்றும் தாவேகாவுடைய எம்எல்ஏ தேனியுடைய எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதிரடியான முடிவுகள்லாம் பண்ணியிருக்காங்க. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அனைத்தையும் தன்னுக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த துறைகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்த விமர்சனங்களையும் உடைத்தெறிஞ்சு நிறைய வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா பேசுவோம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. முடிஞ்சால் 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மைக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அந்த கையில் வச்சுருக்கிற மைக் வந்து ஒரு மாதிரி இடைஞ்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி. புது மைக் வாங்கியிருக்கோம், குரல் எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அதுக்குப்படி நம்ம வந்து எது மாற்றி செட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு சட்டமன்றத்தில் 2 தீர்மானம் வந்து நிறைவேற்ற போகிறாரு. எப்படி ஸ்கூல்லாம் முடிஞ்சு சனி ஞாயிறு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிற நாள், லீவு முடிஞ்ச மாணவர்கள்லாம் வரப்போகிறாங்க. பழைய மாணவர்கள், புதிய மாணவர்கள்னு சொல்லலாம், நிறையா மாணவர்கள் வரப்போகிறாங்க. அந்த மாணவர்களுக்கு மத்தியில் சட்டமன்றம் எப்படி இருக்க போகுது, குறிப்பாக முதல் தீர்மானம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அரசு நிகழ்வுகளையும் மற்றும் அரசு விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலிடத்தில் வகிக்கணும் அப்படின்ற ஒரு தீர்மானம். 2வது தீர்மானம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு முந்தானேத்து நடந்த நாடாளுமன்ற எம்பி கூட்டம், அனைத்து கட்சி கூட்டத்தில் சில பேர் வந்து கலந்துக்கல. அதுக்கு காரணம் நிறையா சொல்லப்பட்டது. தலைமைக்கு லெட்டர் கொடுக்கல, எங்களை மரியாதையோடு அழைக்கலை, எங்களுக்கு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து நீங்கள் அழைக்கணும், அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள். இதை தாண்டி தமிழகத்தோட இருக்கிற கட்சிகள் அனைத்தும் அந்த தொகுதி மறுவரையை எதிர்க்கிறாங்க அப்படின்றதுக்கு முக்கியமாக நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டுட்டு வர போகிற தீர்மானம். இதை பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னால் பிரேமலதா அவர்கள், சௌமியா அன்புமணி அவர்கள், இவங்களெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம நிறையாவே வந்து கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நிறையா இருக்குது. அதையும் நம்ம பேசுவோம். இதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமைச்சர் ரமேஷ் அவர்களும் அமைச்சர் வன்னியரசு அவர்களும் மிக சிறப்பான செயல்கள் செஞ்சுருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அறநிலையத்துறையை சிறப்பாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கோவில் சொத்தையும் மீட்டெடுத்து பொதுமக்களுக்கே ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நிறைய விஷயங்கள் அறநிலையத்துறையில் மாற்றம் வந்துட்டுருக்கு. அந்த ஒரு ரீதியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பொதுமக்களிடையே வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, பத்திரிகையாளர்களிடையே வைக்கப்பட்ட ஒரு கோரிக்கை, அது போக செப்டம்பர் 1 முதல் வரக்கூடிய புதிய அமல்படுத்தப்பட்ட விதிகள் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 1லேருந்து யாருமே கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கொண்டுட்டு போகக்கூடாது. இதை பத்திரிகையாளர்கள் எதிர்த்து கேட்குறாங்க. செல்ஃபோன் ஏன் கொண்டுட்டு போகக்கூடாது, கேமரா ஏன் கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு கேட்கும்போது, கோவிலுக்கு பொதுமக்கள் எதுக்கு வர்றாங்க, ஒரு நிம்மதியாக இருக்கிறதுக்கு வராங்க. அங்கேயும் கொண்டுட்டு வந்து இந்த ஃபோன் மூலியமாக இவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு வரணும், நிம்மதியாக சாமியை கும்பிடணும், வீட்டிலேருந்தே கும்பிட்டுலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேஷுவலாக பேசியிருக்காரு. அதே போல் பத்திரிகையாளர்கள் இப்போ யாராவது விஐபிலாம் வந்து கோயிலுக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அப்படியே கேமரா தூக்கிட்டு போகிறது, அப்படியே கருவறைக்கு வர அந்த ஒரு ஆகம விதிகளை மீறுறது, கருவறை வரைக்கும் கூட கேமராவை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து அவரை படம் பிடிச்சி காட்டுறோம், எங்களுடைய சேனலுக்கு டிஆர்பியை கூட்டிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகள் வந்து தப்பான ரீதியில் பண்ணுறாங்க. அதையும் கண்டிக்கிற விதமாக இன்றைக்கி அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய அந்த ஒரு பேட்டி இருந்துச்சு. அது போக பொதுமக்களே வந்து செல்ஃபோன் கேமரா உள்ள தடை பண்ணுறது இவ்வளோ நாள் இருக்குது, கோயில்கள்லாம் இருக்குது, அது சரிவர பயன்படுத்தப்படுதா? இப்போ 100 ரூபா கொடுத்துட்டா செல்ஃபோனு, 250 ரூபா கொடுத்துட்டா வீடியோ கேமரா, இதெல்லாமே வந்து கோயிலுக்குள்ளே உள்ள வரைக்கும் கொண்டுட்டு போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து இன்றைக்கி தடுக்கப்படணும், பொதுமக்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கான வேலையை மட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மிக முக்கியமான முடிவுகள் வந்து அறநிலையத்துறை சார்பாக எடுக்கிறாரு. ரைட்டு. இப்போ நம்ம வன்னியரசு அவர்களுடைய துறையான சமூக நீதித்துறைக்கு வருவோம். சமூக நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருடைய நலத்துறையை சமூக நீதித்துறையாக பேர் மாற்றினதுக்கு தகுந்து இன்றைக்கி வன்னியரசு அவர்களுடைய ஒவ்வொரு ஆய்வும் சிறப்பாக இருக்குது. இந்த இடத்துல இந்த அமைச்சரை தாண்டி வேறு எந்த அமைச்சர் இருந்தாலும் இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவாங்களா அப்படின்னு கேட்குற அளவு இருக்குது. இப்போ அவருடைய அமைச்சர் பதவியில் பொறுப்பேற்றதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 விடுதிகளுக்கு போயிருக்காரு. சமூக நீதி விடுதி, தாய் தகப்பனின்றி ஆதரவற்ற குழந்தைகள் தங்கியிருக்கிற விடுதி, அங்கே சரிவர சாப்பாடு நடக்குதா, அசைவ சாப்பாடுகள் சரிவர போடப்படுதா, அந்த பிள்ளைங்களுக்கான அனைத்து வசதிகளும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்லாமல் கொள்ளாமல், அதாவது இப்போ சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட சொல்லாமல் போய் திடீர்னு ஆய்வு பண்ணாதான் அங்கே சரிவர நிலைமை என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒரு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காரு. அதில் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு சமூக நீதி அந்த ஒரு விடுதிக்கு போயிட்டு அந்த பிள்ளைங்களோட குறைகளை கேட்கும்போது உண்மையிலே அந்த ஒரு இடத்துல அன்னை வன்னியரசு அவர்கள் வந்து ரொம்பவே உயர்ந்த மனிதா தெரிஞ்சாரு. அந்த பிள்ளைங்களுடைய சாப்பாட்டு சரியில்லைன்ற ஒரு கோரிக்கை, அங்கே வேலை பார்க்குறவங்கள தள்ளி வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் அந்த பிள்ளைங்கள்ட்ட விசாரித்தது, அந்த சாப்பாடை அவரே போட்டு சாப்பிட்டு பார்த்தது,
அங்கே இருக்கிறவருக்கு பாருங்கள், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கும் நீங்கள் இப்படி சாப்பாடு கொடுப்பீங்களா? இவ்வளோ வித விதையாக அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களோட வயிறு என்னத்துக்கு ஆகும்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமாக கேள்வி கேட்டது எல்லாமே வன்னியரசு அவர்களை உண்மையிலே உயர்ந்த மனிதராக பார்க்க வைக்குது. இன்னைக்கு திருமாவளவன் அவர்களுடைய இந்த விசிகா கட்சியை இவ்வளோ நாள் இந்த திமுக அடிமையாக வச்சிருக்கு, திருமாவளவன் அவர்களையும் இவ்வளோ நாள் அடிமையாக தான் வச்சிருந்துச்சுன்றதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் அதுவும் ஒரு அமைச்சர் பதவி வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு விசிகாவுடைய வன்னியரசு அவர்கள் இவ்வளோ சிறப்பாக செயல்படுவார் அப்படின்றத எல்லாருக்கும் முன்னாடி நிரூபிச்சிருக்காருன்னு சொல்லணும். திருமாவளவன் அவர்களே வந்து இன்னைக்கு பார்த்து வியந்து போகிற அளவுக்கான வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்றது உண்மையிலே இருக்குது. சமூக நீதித்துறையை நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் குறிப்பிட்டு பாராட்டியிருக்காரு. 804 கோடி ரூபாய் அந்த துறைக்கு ஒதுக்கி அந்த மக்களுக்கும் அந்த பிள்ளைங்களுக்குமான அந்த சமூக நீதி இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கிறதுக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தேனியுடைய கம்பத்தில் இருக்கிற ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தவர். இது போக பார்த்தீங்கன்னா அவர் மேலே பலவிதமான விமர்சனங்கள். இவர் வந்து எப்படிங்க இவரெல்லாம் வந்து இவர்கிட்ட நாங்கள் எம்எல்ஏக்கு ஓட்டு போட்டுவிட்டோம், இதில் மக்களுக்கு சொன்ன விஷயம் தான் அதிகம். தேனி மக்கள் தெரியாமல் ஓட்டை போட்டோமே, இவ்வளோ நாள் நாங்கள் ஓபிஎஸ்கில் போட்டிருந்தோம், ஏடிஎம்கேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பொதுமக்கள்கிட்ட போய் கருத்து கேட்கும்போது எம்எல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் தாங்க இந்த ஏரியாவுக்கு இனிமேல் வரணும், இனிமேல் எங்கள் ஏரியாவில் யாருமே எம்எல்ஏ கிடையாதுங்க, வரக்கூடிய அனைத்து சட்டமன்ற ஒரு எலெக்ஷன்லையும் நாங்கள் ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவுடைய மக்களை வந்து இன்னைக்கு சொல்கிற அளவுக்கான ஆய்வுகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா தேனி பெரியகுளத்தில் மிகப்பெரிய ஆய்வு நடந்துச்சு. டிவிகே எம்எல்ஏ அவர்கள் பண்ணாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா தேனி கம்பத்தில் மிகப்பெரிய அளவில் குப்பை கிடங்கு. அந்த குப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பார்க்குறவங்க சரிவர க்ளவுஸ் இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் ஆபத்தான நிலையில் அள்ளிட்டு இருக்காங்க. அதை வந்து கண்டிச்சிருக்காரு. நேராக அங்கேருந்து ரேஷன் கடைக்கு போயிருக்காரு. 10 கிலோ போட வேண்டிய 12 கிலோ போட வேண்டிய அரிசியில் 10 கிலோ தான் இருக்குது, 1 கிலோ போட வேண்டிய பருப்பில் 3/4 கிலோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இனிமேல் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த ஜாமான் கொடுக்குறவர் மூஞ்சியில் விட்டுறீங்க, எனக்கு தேவையான எடையை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய அந்த ஒரு கோரிக்கையை கேளுங்க, உங்களுடைய பொருள் அது, நீங்கள் ஏன் விட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடத்துல பொதுமக்களுடைய ஒரு நண்பனாக நின்று இன்னைக்கு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் செயல்பட்டிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் அப்படியே தள்ளி வச்சிட்டோம்னா நம்ம புகழ் பாடிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ இருக்குது. நம்ம லைட்டாக அந்த திருநாவுக்கரசு மாதிரியான ஆட்களுக்கு வருவோம். இந்த குதிரை பேர வழக்கில் இப்போ தான் வந்து வெளியில் வந்திருக்கிறாப்புல, முன்ஜாமீன் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியலை. வெளியில் வந்துட்டாப்புல. வந்த கையோட பார்த்தீங்கன்னா இவ்வளோ சின்ன குண்டெல்லாம் போட்டால் பரவாயில்லைங்க, நல்லா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரியான தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட 1.5 மணி நேரம் பேசினாப்லையாம். பேசிட்டு அது மட்டும் இல்லை, நிறைய ஆலோசனைலாம் இதில் வழங்கியிருக்காப்லையாம். இந்த ஆள்கிட்ட கேட்டாங்க ஆலோசனை நம்ம முதல்வர் செய்யணும். யோசிச்சு பாருங்க, இந்த திருநாவுக்கரசன்றவர் எவ்வளோ பெரிய திருட்டுத்தனமான வேலையெல்லாம் பார்த்துருக்காரு. இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஆய்வு கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்கும் 17% தான் வருவாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உருட்டிக்கிட்டு திமுகட்ட காசை வாங்கிட்டு இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட வந்து காசை பேசி குதிரை பேரம் பேசின்னு சொல்லிட்டு உதயநிதி வரைக்கும் இந்த விஷயம் நீண்டுகிட்டு இருக்கு. கோர்ட்டில் இருக்கிறனால நம்ம அதை பற்றி பேச முடியாதுன்றதை தாண்டி அவரே இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் ஒத்துட்டு இருக்காரு. நாங்கள் பேசுனதெல்லாம் உண்மைங்க, ஆனால் பேசின விஷயம் தாங்க வேற, எங்கள் மேலே தப்பாக திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத பொல்லாததையும் இன்னைக்கு மக்கள் முன்னாடி சொல்லி நம்ப வைக்கிறாங்க. இன்னுமாடா நீங்கள் எங்களை நம்புறீங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து இன்னைக்கு இருக்குது. திருநாவுக்கரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே அப்பட்டமாக பொய் பேசுகிறாரு. இன்னைக்கு உண்மையிலே இந்த விஷயம்லாம் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லாமல் அவரே சொல்லியிருக்காரு. பார்ப்போம் தீர்ப்பு எந்த மாதிரி வருது. இப்போதைக்கு முன்ஜாமீன் ரைட்டு, இனி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்றதும் இதோட முடிவு எங்கே போய் திமுகவுடைய இடத்துல நிற்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து எஸ்பி வேலுமணி நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கரண்ட் ஷாக்குன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே எடப்பாடிக்கு வாய் வழியாக கரண்ட் வரும், இன்னும் வந்து எங்கிட்ட மின்னல்லாம் வெட்டும்னு சொல்லிட்டு சும்மாவே சமூக வலைதளங்களில் வீடியோ பரவிட்டு இருக்கு. இதை தாண்டி உண்மையிலே கரண்ட் சாக்கு கொடுத்துருக்காங்க எஸ்பி வேலுமணியும் விஸ்வநாதன் அவர்களும். ரொம்ப நெருங்கி தாவேக்காவுடைய ஆட்சி கூட்டணியில் இருந்தும் அதுக்கப்புறமா ஜெயிச்சதுக்கப்புறமா கூட்டணி ஆட்சிக்கும் வந்து எடப்பாடி அவர்கள் இறங்கி வரலை. இருக்கிற அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை புறம் பழி வாங்கிட்டாரு, அவங்களுடைய சொத்துக்களை விற்று செய்யப்பட்ட வேலையை இவர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டாருன்னு சொல்லிட்டு மேடையில் சொன்னதை மனசுக்குள்ளே நினச்சிருந்ததை பூரா கொட்டி இருக்கிறாப்புல. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயமா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜயபாஸ்கர்கள் மற்றும் இந்த மாதிரி அதிமுகவினர்களை வந்து பதவியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதில் குறிப்பாக மதுரைக்கு மட்டும் நான் சொல்ல வர்றேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவ்வளோ நாள் மதுரையில் எஸ்ஆர் தங்கப்பாண்டியன், கல்லாணை இந்த மாதிரி ஆட்கள் ரொம்பவே வந்து ஒரு
பகுதி, அதாவது அந்த ஒரு பதவி மிகுதியின் அடிப்படையில் சில ஆட்டங்கள்லாம் போட்டது நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய காது கெட்டியிருக்கு. இதுக்கு காரணமும் நம்ம வீடியோ தான் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லலாம். ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வீடியோ மூலியமா தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரிய வந்திருக்கு. அவங்களுடைய பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு, பதவிகள் குறைக்கப்பட்டிருக்கு. எஸ்ஆர் தங்கப்பாண்டியன், கல்லணை இந்த மாதிரி ஆட்களுக்கான பதவியை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் குறைச்சிட்டு இன்னும் சில மாவட்ட செயலாளர்களை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க மேலே போகப்பட்ட ஒரு புகார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மக்கள் வந்து புகார் சொல்லும்போது இதை நம்ம மறுக்கவே முடியாது அப்படின்றதான் உண்மை. அதையும் தாண்டி இந்த பல கட்சி தாண்டுவார் தெரியுமா உங்களுக்குலாம்? டாக்டர் சரவணன் தெரியும். முதல்ல மதிமுக இருந்தாப்புல, அப்புறம் அதிமுகவுக்கு போனாப்புல, அப்புறம் திமுகவுக்கு போனாப்புல, கடைசியில் பாஜகவுக்கு போனாப்புல, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாப்புல. இவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காருன்ற பிள்ளைக்காகலாம் நாங்கள் வந்து இப்படிலாம் சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. அண்ணன் வந்து தாவல் மன்னன் தான் அப்படின்னு சொல்லணும். அண்ணன் வந்து மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு மதுரையில் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டிருக்கிறாப்புல நம்ம புஷி ஆனந்த் அவர்கள்ட்ட. அப்படியாப்பா, வாங்க, அப்படிலாம் தர முடியாதுப்பா, நீங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினர், இனி நீங்கள் உங்களோட செயல்பாடுகள், இனி நீங்கள் எப்படி தாவ போகிறீங்க, எங்கே தாவ போகிறீங்கன்றதை பொறுத்திருந்து நாங்கள் உங்களுக்கு பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஒரே வாரத்தில் அப்படியே இருங்கன்னு சொல்லிட்டோன்னே ரொம்ப அப்செட்டில் இருக்கிறாப்புலையா. அடுத்து எந்த கட்சிக்கு தாவலான்னு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை போட்டு குலுக்கு சீட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கிறாப்புல. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நாளைக்கு சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள், தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் மற்றும் தொகுதி வரையறைக்கு ஒட்டுமொத்த கட்சிகளுடைய அந்த தீர்மானம் எப்படி நிறைவேற்ற போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். யாரெல்லாம் தமிழக மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற கட்சி, இல்லை யாரெல்லாம் அரசியல் பண்ற கட்சின்னு நாளைக்கு சட்டமன்றத்தில் தெரிய வந்துடும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.